சுபமுகூர்த்த பட்டுச்சேலைகளின் மாளிகை திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ் சிவகாசி. விருதுநகர் மாவட்டத்திலேயே மிக பிரம்மாண்டமான ஜவுளி சாம்ராஜ்யம் நாம சிவகாசி திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ் தான். நடைபெற்று முடிந்த கடந்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் இதில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு கிட்டத்தட்ட 90% சராசரியாக 90% வாக்காளர்கள், 90க்கும் மேலே கூட சொல்லலாம், வாக்காளர்கள் இன்றைக்கு ஜனநாயக கடமையை ஆற்றிக்கின்றார்கள். எஸ்ஐஆர் என்ற வாக்காளர் சீர்திருத்தம் வருகின்ற நேரத்தில் அதை அரசியலாக்கி எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் இன்று யதார்த்த நிலையை புரிந்து கொள்வார்கள். மக்களுக்கும் அவர்களுடைய இது அரசியல் நாடகம் என்பதை தெரிந்து இன்றைக்கு ஏன்னா யதார்த்தமாக சரியாக வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட வேண்டியவர்கள், இல்லாதவர்கள், இறந்தவர்கள் பேரெல்லாம் நீக்கப்பட்டதன் விளைவுதான் 90% அதிகமான வாக்குப்பதிவு என்பது நிதர்சனமான உண்மை. ஒரு சீர்திருத்தம் வரும்போது அதை அனைத்து கட்சிகளும் அரசியல் கட்சிகளும் வரவேற்க வேண்டுமே தவிர அதற்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்பதை இது நிரூபித்து காட்டுகின்றது. அதிலும் தமிழக வாக்காளர் பெருமக்கள் மிக ஆர்வமாக வாக்களித்திருக்கின்றார்கள். அனைத்து தரப்பு மக்களும் வாக்களித்திருக்கின்றார்கள். இப்படி அனைத்து தரப்பு மக்களும் அதிகமான சதவீதத்தை வாக்குப்பதிவில் செய்திருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்குள்ள யதார்த்த நிலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அபரிமிதமான வெற்றி பெறுகின்ற வாய்ப்பு நிதர்சனமாக இருக்கின்றது. இனி ஒரு நாள் தான் இடைவெளி. 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது அந்த தமிழக வாக்காளருடைய மனநிலை என்ன மனநிலை வாக்களிக்கிறார்கள் என்பது தேர்தல் முடிவாக வெளிவர இருக்கின்றது. அது என்ன முடிவு யதார்த்த நிலைமை என்று சொன்னால் 5 வருடமாக இந்த ஆட்சியில் மக்கள் அல்லல் பட்டிருக்கின்றார்கள், துன்பப்பட்டிருக்கின்றார்கள், துயரப்பட்டிருக்கின்றார்கள். அது ஒரு செக்டார் மட்டுமல்ல, அதாவது ஒரு தரப்பினர் மட்டுமல்ல, அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டு, விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், அரசு ஊழியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், தூய்மை பணியாளர்களிலிருந்து கடைநிலை ஊழியராக இருக்கின்ற தூய்மை பணியாளர்களிலிருந்து கோட்டையில் பணியாற்றுகின்ற உயர்மட்ட அதிகாரிகள் வரை இன்றைக்கி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், காவல்துறையினர் ஏன்னா அனைத்து தரப்பினரும், அங்கன்வாடி பணியாளர்கள், சமையலர்கள் மட்டும் இல்லாமல் சமையல் உதவியாளர்கள் கூட வீதியில் இறங்கி போராடுகின்ற நிலையை கடந்த ஆட்சி காலத்தில் பார்த்தோம். இது எதை காட்டு என்று சொன்னால் கடந்த தேர்தலில் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள். நான் மேலே சொன்ன இத்தனை தரப்பு மக்களுக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இதை செய்வோம் அதை செய்வோம்னு சொல்லி ஒன்று கூட செய்யாதனால் ஆட்சி முடிய போகின்றதுன்னு சொல்லி கடைசி வருட காலத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை அனைத்து தரப்பு மக்களும் இந்த அரசுக்கு எதிராக போராடியவர்கள். அதிலும் தீர்வு காணப்படவில்லை என்று தெரிந்தவுடன் தங்களுடைய முடிவை சரி தேர்தல் வரட்டும் பார்த்துக்கொள்ளலாம் என்ன சொல்ல மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு என்று அண்ணன் சொன்னார்கள். நாம் தீர்ப்பாக அதை இந்த ஆட்சியாளர்களுக்கு தெரிவிப்போம் என்று சொல்லி வாக்களித்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் இந்த தேர்தலில் பார்க்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கிட்டத்தட்ட 200 தொகுதிகளுக்கு வரை பெறுகின்ற வாய்ப்பு இருக்கின்றது. நாங்கள் தனியாகவே 140 தொகுதியிலிருந்து 170 தொகுதிகள் வரை வெற்றி பெறுகின்ற நிலையில் இந்த தேர்தல் முடிவை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மக்களும் அப்படித்தான் வாக்களித்திருப்பார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். தமிழக சட்டசபை வாக்குப்பதிவு நடைபெற்ற பின்பு கருத்து கணிப்பு பெரும்பாலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் சொல்லி ஒரு கருத்து கணிப்பு இருக்குது. இதை வைகோ தன்னோட கருத்து பதிவு சொல்லியிருக்காரு. அதாவது பெரும்பாலானவை வெற்றி வாய்ப்பு திமுக கூட்டணிக்கு இருக்கிறது, ஆனால் மீண்டும் நாங்கள் வெற்றி பதிவு செய்வோம்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இதை பற்றி ஒரு கருத்து. அப்போ அந்த கருத்து கணிப்பை அவரை முன்மொழிகிறாருன்னா அப்போ இவங்க சொல்லி தான் அந்த கருத்து கணிப்பை வந்திருக்குன்னு அர்த்தம். ஏன்னு சொன்னால் இந்த கூட்டணியை பொறுத்தளவில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஒருங்கிணைப்போடு தேர்தல் பணியில் ஆற்றினோம். இப்போ நாங்களாக இருந்தாலும் சரி, எங்களோட கூட்டணியில் இருந்த பாஜக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், ஜான் பாண்டி தலைமையில் புரட்சி பாரதம் இன்னும் போன்ற பல்வேறு கட்சிகள் நாங்கள் நன்றாக தேர்தல் களத்திலே ஒருங்கிணைப்போடு எங்கள் கூட்டணி பணியாற்றியது. திமுக நிலைமை அப்படி அல்ல. இன்னும் சொல்லப்போனால் மாண்பு பாரத பிரதமர் மோடி அவர்களும் எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்களும் ஒன்றாக சேர்ந்து பல கூட்டங்களில் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். ஆனால் காங்கிரஸ் கடைசி வரை இழுபறியாக இருந்து வேறு வழி இல்லாமல் கூட்டணி உடன்பாட்டை செய்து அந்த ஒருமித்த உடன்பாடு இல்லை, ஒருமித்த கருத்தும் இல்லை அவங்களுக்கிடையே. எனவே ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் செய்த நேரத்தில் கூட மாண்புமிகு இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களும் இணைந்து கூட தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு இடத்தில் கூட அவர்கள் பேசவில்லை. இன்னும் சொல்லப்போனால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கடைசி நேரத்தில் கூட்டணி சேர்ந்தாலும் தமிழகத்தினுடைய யதார்த்த நிலையை முதலமைச்சர் வைத்துக்கொண்டு மேலே சொல்லிவிட்டார். அதற்கு முதலமைச்சருடைய ரியாக்ஷனாக 2 நாள் 3 நாள் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க. அவங்க போய் வணக்கம் சொல்லி அவங்க கூட பதிலுக்கு வணக்கம் சொல்லுங்கள். அது மாதிரி விசிகாவுக்கும் பிரேமலதா விஜயகாந்துக்கும் வாக்கு கேட்கும்போது எப்படி இருந்தாங்க, என்ன முரண்பட்ட கருத்து. இதே போல் அந்த கூட்டணியில் அனைத்து கட்சிகளும்
முரண்பாடோட கருத்தோடு கூட்டணியில் கடைசி நேரத்தில் வேறு வழி இல்லாமல் சேர்ந்தார்கள். வைகோ அவர்களை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. மொத்த கட்சியும் அடகு வைத்து 4 தொகுதிக்கு 4 சூரியனில் நிற்கும்போது தனியாக ஒரு கட்சி அவர் கருத்து திமுகவின் குரலாகத்தானே ஒழிப்பார். அவருக்கு என்ன தனியாக கருத்து இருக்க போகுது? 4 சீட்டு வாங்கியிருக்காங்க, 4 உதய சீட்டு நிற்காங்க. அப்போ திமுக தேர்தல் கருத்து கணிப்பை போய் திமுகவின் குரலாக இன்றைக்கு அண்ணன் வைகோ அவர்கள் மூத்த அரசியல்வாதி, அவருக்கு ஏற்பட்ட நிலைமை பரிதாபமாக இருக்கின்றது. திமுகவின் குரலாக அண்ணன் வைகோ அளித்துக் கொண்டிருக்கின்றார். அதை விட தனியான கருத்தாக நம்ம எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அதே போல் 2011 நாங்கள் எதிர்கட்சியாக இருந்து தேர்தல் சந்தித்தோம். அம்மா அவர்கள் அன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்துச்சு. 2006-11 அன்றைக்கி திமுக தலைவர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார். அவருடைய தலைமையில் தான் தேர்தலை சந்தித்தார்கள். ஆளுங்கட்சியாக இருந்து 5 ஆண்டுகள் எந்த குற்றம் இல்லை, குறை இல்லை, நாங்கள் சிறப்பாக ஆட்சி செய்திருக்கிறோம் என்று சொல்லி மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்று சொன்னார்கள். இதே போல் ஓட்டுப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும், திமுக ஆட்சி தொடரும் என்ற கருத்து கணிப்பெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அம்மா அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக அம்மா அவர்கள் தெய்வீக வாக்காக ஒரு கருத்து சொன்னார்கள். இந்த கருத்து கணிப்பு எல்லாம் ஒரு வார்த்தையின் அதிகமாக சொன்னாங்க. அவர் இந்த கருத்துக்கெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க, 209 இடங்களுக்கு குறை இல்லாமல் அதிமுக வெற்றி வரும்னு சொன்னாங்க. அம்மா சொன்ன வாக்கு சத்திய வாக்காக மெய்விக்கப்பட்டு 203 இடங்களில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றதோடு திமுக ஆட்சிக்கு வரும் தொடரும் என்ற கருத்து கணிப்பை பொய்யாக்கி எதிர்கட்சியாக கூட சட்டமன்றத்துக்கு வரல. நான் முதல்ல அந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றோம். 23 இடம் தான். அன்றைக்கி எதிர்கட்சி யாருன்னா எங்களோட கூட்டணி வைத்த தேசிய முற்போக்கு திராவிட அன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் இருந்தார். அவர் தான் எதிர்கட்சி தலைவர். 29 இடம் அவருங்க. திமுக 23 இடம். ஆளுங்கட்சியாக இருந்து மீண்டும் தொடரும் என்ற நிலையில் கருத்து கணிப்பெல்லாம் வந்த பிறகு அந்த நிலைமை வந்தது. அதே நிலைமை 26 தொடரும். 2014 மக்கள் கூட்டியிருந்தது அது வந்து அதிமுக வெற்றி சொன்னாங்க. இந்த தடவை தாவக விஜய் இருக்காரு, இவருடைய பாதிப்பு அதிமுக வெற்றிக்கு வருவாங்க. அதிமுகவுக்கு இதுவரைக்கும் யாருக்குமே பாதிப்பு ஏற்படுத்தினாத வரலாறு இல்லை. இன்னும் 2006 விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேர்தலில் கட்சி ஆரம்பித்து முதல் தேர்தலில் அந்த சந்திக்கிறார். முதல் தேர்தலில் சந்திக்கும் போது இதே போல் தான் கருத்து கணிப்பெல்லாம் அதிகமான வாக்குகளை பெறாரு. நிறைய கூட்டம் கூடுது, மக்கள் அவரை பார்க்க வராங்க, மக்கள் வெள்ளம் வருது, கூட்டம் வருது, அதிகமான வாக்குகள் வரும், ஏதோ ஒரு நிலையை அடைவார்கள்னு சொன்னாங்க. அதில் முடிவு என்ன வந்துச்சு? அவர் மட்டும் விருத்தாச்சலம் தொகுதியில் அவர் மட்டும்தான் ஒருவர் தான் வெற்றி பெற்றார். ஏதோ 9% வாக்குகள் வாங்கினாங்க. அதனால் இதுவும் தேர்தலில் இன்னி ஒரு நாள் தான் 2 நாளில் எண்ணி வாக்கிடும் போது தெரியும். ஏன்னா புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து அதோட தாக்கம் இருக்கும். அது நடிகர் விஜயை பொறுத்தளவில் அரசியலில் ஒரு முன்னணி நட்சத்திரமாக தமிழகத்தில் உள்ள 2-3 நட்சத்திரங்கள் முன்னணி நட்சத்திரமாக இருக்கார். அது மாறுபட்ட கருத்தில் படங்களும் திரைத்துறையில் அவர் இன்றைக்கி சிறந்த இடத்துல முன்னணி நட்சத்திரமாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கலைஞராக இருக்கார். அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. கேப்டன் விஜயகாந்த் வந்த போல் அவர் இன்றைக்கி வந்திருக்காரு. எனவே இந்த முதல் தேர்தலில் மக்கள் பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வேறு, வாக்களிக்கின்ற நேரத்தில் வருகின்ற நிலை வேறு. வாக்காளர்கள் எந்த ஆட்சி வந்தால் நல்லது, எந்த ஆட்சி அமைய வேண்டும், இதுவரை செய்த ஆட்சிகளைத்தான் செய்து தூக்கி பார்ப்பார்களே தவிர இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் அப்படிப்பட்ட நிலை இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த உடனே ஆட்சியை பிடித்தார் என்று சொன்னால் அவருடைய நீண்ட அரசியல் பாரம்பரியம் என்பது வேறு. 1952 திராவிட முன்னேற்ற கழகத்தில் திமுகவின் பொருளாளர் அண்ணாவின் இதயக்கணியாக இருந்தவர் திமுக தலைவர் கருணாநிதியுடன் திமுகவின் பொருளாளராக, மேல்சபை உறுப்பினராக, எம்எல்சியாக, பிற 62 இருந்து பரங்கிமலை சட்டமன்ற தொகுதியில் போட்டி போட்டு எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக, பிற ஆளுங்கட்சியில் சட்டமன்ற உறுப்பினர், சிறுசை துணைத் தலைவர் போன்ற பல்வேறு அரசு பதவியில் கட்சிகளில் தன்னுடைய படங்களில் கட்சியின் கொடியை காட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு 30 ஆண்டு காலமாக அரசியலும் சினிமாவை இணைத்து பணியாற்றி அதற்கு பிறகு ஒரு தனியாக இயக்கம் கண்டதுனால அவர் வெற்றி சாத்தியமானது. அப்படிப்பட்ட நிலையில் இவங்கள விஜய் இதுவரைக்கும் மக்களுக்கு எந்த நல்ல கருத்தை சொல்லியிருக்காரு? திரைப்படத்தின் எம்ஜிஆருடைய படமும் பாடல்களும் வசனங்களும் பார்த்தா இன்றைக்கும் அடுத்த தலைமுறையை நல்வழிப்படுத்துகின்ற நிலையில் தான் அவருடைய கருத்துக்கள் இருக்கும், படங்களும் இருக்கும், பாடல்கள் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அது படங்கள் இல்லை, பாடங்கள். தலைமுறையை தாண்டி தமிழகத்தில் உள்ள இளைஞர்களுக்கு பயிற்சி பட்டறை. புரட்சித்தில் எம்ஜிஆருடைய படங்களை நாங்கள் படங்களாக பார்க்கவில்லை, அடுத்த தலைமுறையை செதுக்குகின்ற பயிற்சி பட்டறைகளாக வந்தார், வளர்ந்தார், நின்றார், வென்றார். அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய வரலாறு. அதற்கு பிறகு யாருமே சாதிக்க முடியல. நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் இன்னும் சரிக்கு சமமாக புரட்சித் தலைவரை போல திரைத்துறையில் கொடிகட்டி சமகாலத்தில் கொடிகட்டி பறந்தவர். இலட்சிய நடிகர் SSR, அதற்கடுத்து பாக்கியராஜ், அதுக்கடுத்து டி. ராஜேந்தர், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சரத்குமார், அதுக்கடுத்து விஜயகாந்த்.
எத்தனையோ அவெல்லாம் திரைத்துறையில் ஓரளவுக்கு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு, ஆனால் அரசியல் துறையில் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. அதனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை ஒப்பிட்டு யாரையும் நாம் மதிப்பீடு என்பது அந்த மதிப்பீடுக்கே வழி இல்லை, அந்த கருத்துக்கே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இந்த தாவக்காரனுடைய அரசியல் நிலைமை 2-3 நாட்களில் தெரிய வரும். அதைத்தான் 52 ஆண்டுகளாக புரட்சித் தலைவர் இந்த ஆரம்பித்த பிறகு இத்தனை திரைத்துறையில் கலைஞர்கள் கட்சி ஆரம்பித்தாலும் கூட யாராலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்கு வங்கியை பாதித்ததாக சரித்திரம் இல்லை. அந்த சரித்திரம் தான் இப்பொழுதும் தொடரும். 2011 16 டிசம்பர் வரை அம்மா அவர்கள் மறைகின்ற நேரத்தில், அதற்கு பிறகு முதலமைச்சராக வந்த பிறகு அவர் செய்த சாதனைகள் இன்றைக்கு பேசப்படுகின்றன. ஆளுமையை நிரூபித்திருக்கின்றார். குடிமராமத்து பணி என்ற அற்புதமான திட்டம், மன்னர் காலத்தின் திட்டம், விவசாயிகளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். இது எல்லாத்தையும் தாண்டி இந்திய துணைக்கண்டத்தில் நீட் தேர்வுக்கு மாற்றாக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசித்து அவருடைய சிந்தனையில் உதித்த அற்புதமான திட்டம்தான் 7.5% அரசு பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு என்று சொன்னால், இந்திய துணைக்கண்டத்தில் எந்த முதலமைச்சரும் சிந்தனையில் உதித்திராத அற்புதமான திட்டத்தை செயல்படுத்தியவர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார். அது மட்டும் இல்லை, கொரோனா காலத்தில் ஒரு இளைய தலைமுறையினர் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. ஒரு ஆண்டு என்பது பின்னால் படிப்பை முடித்து கல்வியை முடித்து வேலைக்கு செல்கின்ற நேரத்தில் அவர்கள் சர்வீஸ் எஸ்ஆர் என்று சொல்லி சர்வீஸ் ரிஜிஸ்டரில் ஒரு ப்ரொமோஷன் காலத்தில் பதவி உயர்வு கூட 1 வருஷம் என்பது மிகப்பெரிய சவாலாக வந்து சேரும். எனவே கொரோனா காலம் உலகம் முடக்கப்பட்டிருக்கின்றது, கல்வி நிலையம் மூடப்பட்டிருக்கின்றது, அதுக்கு மாணவர்கள் எப்படி பொறுப்பாவார்கள் என்று சொல்லி இந்திய துணைக்கண்டத்திலேயே தமிழகத்தில் மட்டும்தான் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு ஆல்பாஸ் என்ற நிலையை உருவாக்கியவர் எடப்பாடி இளைய தலைமுறைக்காக. அந்த 7.5 இன்று பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அவர் 2018 ஆனால் எடப்பாடியார், இன்னும் சொல்லப்போனால் இப்போ உள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் எதற்கெடுத்தாலும் சட்டம் நிறைவேற்றப்படவில்லை என்று ஆளுநரை குறை சொன்னாரே தவிர, அந்த 7.5% அளவுக்கு இந்திய துணைக்கண்டத்தில் எந்த மாநிலத்திலும் இல்லை என்று கவர்னர் கையெழுத்து இடாத போது கூட தனக்கென்று உண்ட 173 ஆர்டிக்கல் 173 ஆர்டிக்கல் அதை பயன்படுத்தி நேரடியாக ஒரு முதலமைச்சர் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தலாம் என்று இந்தியாவிலேயே பயன்படுத்திய முதலமைச்சர் எடப்பாடியார். அப்போ எடப்பாடியுடைய ஆளுமை நாட்டு மக்களுக்கு தெரியும். அது ஒரு பெரிய கல்வியில் ஒரு ரெவல்யூஷன், இன்னும் சொல்லப்போனால் கல்வித்துறையில் ஒரு புரட்சி அப்படி கொண்டு வந்த காரணத்தினால் இன்றைக்கு 4200 மேற்பட்ட மாணவ செல்வங்கள் சாதாரணப்பட்ட சாமானிய குடும்பத்தைச் சேர்ந்த மருத்துவர்களுடைய மருத்துவ கல்வி கனவு இன்றைக்கு நனவாயிருக்கின்றது. இது பெரிய வரலாற்று புரட்சி. இன்னும் அடிக்கொண்டே போல எத்தனையோ திட்டங்களை சொல்லலாம். எனவே அவருடைய ஆளுமை என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. இடையிலே ஒரு தேக்கம், இது இன்னும் சொல்லப்போனால் இவங்க வந்த பிறகு தான் எடப்பாடியுடைய அருமை பெருமை இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு தெரியுது. அது சொல்லப்போனால் இன்றைக்கு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கின்றோம். அது மிகுந்த வரவேற்பு பெற்ற காரணத்தினால நாங்கள் மருத்துவக் கல்வி கொண்டு வந்தோம். இவர்களை அதை விரிவுபடுத்தி பொறியியல் கல்லூரி போன்றதுக்கு விரிவுபடுத்தினார்கள் இந்த ஆட்சியாளர்கள். மாண்புமிகு எடப்பாடியார் இது இம்முறை ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த 7.5% இடஒதுக்கீடை 10% உயர்த்துவோம் என்று தேர்தல் அறிக்கை. எங்கள் தேர்தல் அறிக்கை இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். மக்களுடைய தரத்தை, வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்ற அளவில் எங்களுடைய தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்கின்றோம். அவர்களுடைய கவர்ச்சி திட்டங்கள் அல்ல. நாங்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை, யதார்த்தத்தை, வாழ்க்கை தரத்தை உயர்த்துகின்ற தேர்தல் வாக்குறுதிகளாக சொல்லியிருக்கின்றோம். அது மக்களுடைய பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. எனவே எடப்பாடியார் ஆளுமை மிக்க தலைவர் இல்லை என்பதை சொல்வதற்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசியல் ஆளுமை வேண்டும்ல. சினிமாவில் ஆளுமையாக இருந்தவர் நடிகர் விஜய், நாங்கள் இல்லை என்று சொல்ல. இன்றைக்கு நம்பர் 1 கதாநாயகனாக இருக்கின்றார். படத்தில் படம் வருகிறது, வெற்றி பெறுகிறது, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் அரசியலில் என்ன ஆளுமை காண்பிருக்கின்றார்? ஏதோ ஒரு மோகம், ஒரு திரைப்படத்துறையில் கலைஞர்னு சொல்லி கூட்டம் கூறுகிறது. வாக்கு அளித்ததாக சொல்லியிருக்கின்றார்களே தவிர வாக்கு என்ன தானே தெரியும். வாக்கு எண்ணிக்கை வரட்டும், அதுக்கு பிறகு மற்றதை பற்றி பேசலாம். கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி மக்கள் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து தரப்பு மக்களும் 4வது முறையாக என்னை ஏதோ நான் 3 முறை இருந்த நிலையில் என்னை பார்க்காமல் மீண்டும் என்னுடைய சேவை தொகுதி மக்களுக்கு தேவை என்ற நிலையில் தான் தொகுதி முழுவதும் எனக்கு மிகுந்த நான் வாக்கு சேகரிக்கும் போது, அந்த பிரச்சாரத்தின் போது மிகுந்த உற்சாகமான வரவேற்பு அளித்தார்கள். வாக்கு பதிவின் போது பார்த்தால் நான் செல்கின்ற இடங்கள்லாம் அவருடைய முகமலர்ச்சியை பார்க்கின்ற நேரத்தில் எனக்கு ஆதரவான மனநிலையை நான் பார்த்தேன். வாக்கு பதிவுக்கு பிறகு இந்த 2-3 நாட்களாக தொகுதிக்குள்ளே சுற்றி வருகிறேன். கிட்டத்தட்ட பார்க்கின்ற மக்களில் 70% மேற்பட்ட மக்கள், 80% மக்களே சொல்லலாம், ஆலயங்களாக இருந்தாலும் சரி, பொது நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, சாலைகளில் செல்கின்றது அவர்களாக வந்து தேடி வந்து எனக்கு வாழ்த்து சொல்லி 4வது முறை நீங்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர் என்று மக்களே சொல்கின்ற நிலையில் இருக்கின்ற காரணத்தினால்
அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகின்ற நிலைமையில் தான் இந்த தேர்தல் முடிவு எனக்கு இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம். நம்பிக்கை வீண் போகாது, நம்பிக்கை தான் வாழ்க்கை.